இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். போன காணொலியில் நம்ம ட்ரேட் எப்படி பண்ணணும், அதுக்கு உண்டான பை செல் என்ன, கான்ட்ராக்ட் நோட்னா என்ன, எஸ்டிடினா என்ன, இதை பற்றின விஷயம்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சார், ஆனால் அந்த புரோக்கர்னு ஒன்று சொல்கிறீங்க, அவங்க எங்கே இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன எதுன்னு உங்களுக்கு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தெளிவான பதில் சொல்கிறேன். புரோக்கருங்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சொல்கிறேன்னா, நான் முன்னாடி இருந்தவங்க சொல்கிறேன். இப்போ என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரு புரோக்கிங் ஆஃபீஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க லோக்கலாக. இன்றைக்கி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பழைய புரோக்கிங் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து கார்வின்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு மெயினான இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே போனோன்னா நம்ம வந்து நம்மளோட ஐடி, அங்கே தான் நம்ம எங்கே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அவங்க ஆஃபீஸ் போகிறோம். ஸோ ட்ரேடிங் சமயத்தில் அவங்ககிட்ட போகிறோம். போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டர்மினலில் நமக்கு காமிப்பாங்க. டர்மினலில் என்னென்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரோலிங் மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் பார்க்கலாம் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் ஐடி நம்பரை சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கலாம். சரி, நம்ம இதை பார்ட் டைமாக பண்ண போகிறோம், இல்லை நம்ம என்றைக்குமே போயிட்டு அங்கே போய் உட்காந்துருக்க முடியுமா? நீங்கள் சொல்கிற அந்த 9லேருந்து 3:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன், நான் எப்படி சார் போகிறது, எப்படி சார் வாங்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஆதி காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால் பண்ணி சொன்னால், ஒரு டெலிஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஐடி நம்பர் சொல்லி இதை வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ இது நார்மலாக நடந்துட்டு இருக்க ஒரு ப்ராக்டிஸ். இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நடந்துட்டு இருக்க ஒரு புரோக்கிங் சமாச்சாரம். இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் நிறையா மாறி இருக்கு. இப்போ என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து டெக் சேவியாக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, ஆஃபீஸில் உங்களால் ஒரு லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்போ இல்லை அவங்க சாஃப்ட்வேரோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த பை செல் எல்லாமே நீங்கள் யாரும் வந்து டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே வந்து உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்களே என்ன பை பண்ணணும் என்ன செல் பண்ணுங்கிறது நீங்களே பார்த்துட்டு நீங்களே வந்து உங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இல்லை சார் அந்தளவுக்கு லேப்டாப்பு அந்த வசதிலாம் கிடையாதுன்னா, இப்போ அதுக்கு அடுத்த கட்டமும் வந்தாச்சு. இப்போ மொபைல்லே ட்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. உங்கள் மொபைலில் ஓரளவுக்கு நல்ல மொபைல், கொஞ்சம் நல்ல ரேம் எல்லாம் இருக்கிற மாதிரி, ஆக்சஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் திட்டமான மொபைல் இருக்குது. உங்கள் நெட் கனெக்டிவிட்டி, இன்றைக்கி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, டேட்டா பேக் எல்லாமே ரொம்ப சீப்பாக போச்சு. பழைய காலம் மாதிரி கிடையாது, இன்றைக்கி ரொம்ப சீப்பாக இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்பீடும் நல்லாயிருக்கும். அப்படின்னும் போது உங்களால் ஒரு நல்ல மொபைல் வச்சுட்டு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும்னா உங்களோட ஃப்ரீ டைம் டக்குன்னு எடுக்கிறமா பார்த்தோமா. ஏன்னா நீங்கள் வந்து 8 மணி நேரமோ 10 மணி நேரம் நடக்கிற ட்ரெயினில் நீங்கள் வந்து முழுசாக நீங்கள் அதில் உட்காந்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது. டக்குன்னு ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு, இல்லை நீங்கள் ஜஸ்ட் வியூ பண்ணுறதாலும் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் அதோட வழிவகைகள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் எடுத்துகிட்டுன்னு வச்சுங்களேன். ப்ரோக்கரேஜ்லேயே வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னென்னா, டிஸ்கவுண்டட் ப்ரோக்கரேஜுங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ புதுசாக வந்துடுச்சு. இதை வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜீரோதாங்கிற ஒரு கம்பெனி வந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஜீரோதா வந்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்தாச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஆல் திஸ் திங்ஸ். பட் இருந்தாலும் வந்து பழைய ட்ரெடிஷ்னலாக இருந்தவங்களும் வந்து சில பழசை வந்து இதே டிஸ்கவுண்டட் ப்ரோக்கரேஜில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IFFல்னு ஒன்று இருந்தது. அவங்க வந்து அவங்க 5paisa.com சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோக்கரேஜ்னு ஒரு பை பண்ணாலும் ஒரு ப்ரோக்கரேஜ் உண்டு, கமிஷன் உண்டு. அதேமாதிரி செல் பண்ணாலும் ஒரு கமிஷன் உண்டு. அது வந்து ஒரு ப்ரோக்கருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இல்லை நீங்கள் பண்ணுற வால்யூம், நீங்கள் பண்ணுற டர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து குறைக்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த நார்ம்ஸ் இருக்குது. செபிஸ் சொல்லி இருக்கிற நார்ம்ஸோட அவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல எல்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.1%, 0.2% அந்த ரேட்டுக்கெல்லாம் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த டிஸ்கவுண்டட் ப்ரோக்கரேஜில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மொபைல் ஆப் வச்சுட்டு நம்மளே வந்து ட்ரேட் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஒரு லேப்டாப் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இல்லை அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க செலவினம் எல்லாம் குறையிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ ஜீரோதாலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ட்ரேடுக்கே வந்து ஜஸ்ட் 20 ரூபா மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ பெரிய வால்யூம் பண்ணாலும் சரி தான், அந்த 20 ரூபாயில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது பல விதத்தில் நமக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது. இந்த இப்போ நடைமுறையில் இருக்கிற இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து எவ்வளோ செலவினங்களை எவ்வளோ நம்ம குறைக்கிறோமோ அவ்வளோ நம்மளால லாபத்தை எடுக்க முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நோஷனல் ப்ராஃபிட்டுங்கிற ஒரு விஷயம். நோஷனல் ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம பை பண்ணுறோம் செல் பண்ணுறோம். இது பையும் செல்லும் நடந்ததுக்கப்புறம் நெட்டாக என்ன நமக்கு என்ன இந்த செலவினெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட். ஆனால்
நம்ம வந்து இன்னைக்கு பை பண்றது இன்னைக்கே நம்ம விற்கிறோம்னு கிடையாது. இது நம்ம எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, எந்த ஒரு ஆள் ஷேர் ட்ரேடிங் வரும்போது வந்து நீங்க இன்வெஸ்டரா ட்ரேடரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. இன்வெஸ்டர் ட்ரேடர் அப்படிங்கிறது என்னன்னா, இன்வெஸ்டர்ங்கிறது முதல்ல போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வித்து லாபம் பார்க்கறது ஒரு இன்வெஸ்டர். இந்த ட்ரேடருங்கிறவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நாள்லயே வர்த்தகம் பண்றோம். அதாவது மார்னிங் ஒரு 9 o'clock இல்லை 10 மணிக்கோ வாங்குறாங்க, லாபம் வந்துடுச்சுன்னா உடனே அவங்க வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க. இல்லை மல்டிபிள் டைம்ஸ் அது மாதிரி வந்து வாங்குவாங்க, விற்பாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இன்ட்ரா டே, அதாவது ஒரு நாள் வர்த்தகத்திலே மல்டிபிள் டைம்ஸ் அவங்க பண்றது, இல்லை ஒரு தடவை பண்றது, மல்டிபிள் டைம்ஸ் பண்றது, இது வந்து இன்ட்ரா டே ட்ரேடிங் அப்படின்வாங்க. பொதுவாக வந்து இந்த ட்ரேடிங் பற்றி எப்பவுமே வந்து நாங்கள் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. எப்பவுமே உள்ள நுழையும் போது ஒரு இன்வெஸ்டராகவே மனசில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நீங்கள் உள்ள போங்க. எப்படி நம்ம வந்து ஒரு நகை எடுத்தா இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் போகிறது கிடையாது. ஒரு பிளாட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, இன்னைக்கு வாங்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு விற்கணும், இன்னைக்கு என்ன விலை விற்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது கிடையாது. அங்கெல்லாம் நம்ம அந்த செலுத்துற அதே கவனத்தை இதுலேயும் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராகவே நம்ம போகலாம். இன்வெஸ்டராக போகும்போது பல அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வாங்கி போட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு உங்களால் அது நல்ல விலைக்கு போகும்போது தாராளமாக நீங்கள் விற்கலாம். பல காரணிகள் அது பின்னாடி இருக்கு. ஸோ இதில் வந்து இந்த புரோக்கரேஜ் தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ணுறீங்க, எவ்வளோ எக்ஸ்பென்ஸை மினிமைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல நீங்க இருக்கிற புரோக்கரேஜ் கிட்ட போகும்போது உங்களுக்கு செலவினங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம வந்து இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது என்ன, எப்படி நம்ம அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி.